ஜாதகத்தில் மகாசக்தி யோகம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சக்தி அப்படின்னா கிரகத்தில் சந்திரனை குறிக்கும், மகா அப்படின்னா மிகப்பெரியது. ஸோ பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது ராகு. ஸோ இந்த சந்திரனும் ராகுவும் தான் மகாசக்தி யோகத்தை குறிக்கக்கூடியது. இந்த மகாசக்தி யோகம் பொதுவாக ராகு சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தை வச்சு தான் எடுக்கிறோம். ஸோ இந்த மகாசக்தி யோகம் என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னா, உயர்ந்த புகழ், உயர்ந்த செல்வாக்கு, அவர்களுடைய அந்த செல்வாக்கை எந்த காலத்துலேயும் அவர்கள் இருக்கிற வரைக்கும் குறைக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த புகழையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகாசக்தி யோகம். இந்த யோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரனை கடந்த ராகுவாக இருக்கணும். இப்போது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் வரும். மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம கிளாக் வைஸில் வரும். இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பயணிக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சந்திரனை கடந்த ராகுவாக இருக்கும் பொழுது அதிகப்படியான யோகத்தை இது செய்கிறது. இதுவும் சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டா மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்குது. இப்போ ரிஷபத்தில் சந்திரன் இருந்து மேஷத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பலனை, மகாசக்தி யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி கடகத்தில் சந்திரன் இருந்து மிதுனத்தில் ராகு இருந்தாலும் இதுவும் மகாசக்தி யோகத்தை கிட்டத்தட்ட ஒரு 150% அளவுக்கு. இப்போ சந்திரன் ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னா இது உச்சம். இது ஒரு 200% பலனையும், கடகத்தில் நின்ற சந்திரன் 150% பலனையும், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் 100% பலனையும் கொடுக்கும். இது ஒரே ராசியில் இருக்கிறத காட்டிலும் வேறு வேறு ராசிகளில் இருக்கும் பொழுது தான் அதிகமான பலன்களை கொடுக்கிறது. இப்போ ஒரே ராசியில் 4 டிகிரிக்கு மேலே கடந்து இருந்தாலும் இதை மகாசக்தி யோகமாக தான் சொல்கிறோம். ஆனால் பலன்களில் வேறுபாடு உண்டு. இந்த யோகம் செயல்படக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது ஒரு 50% உள்ளதான். ஒரு ராசியை கடந்து ராகுவை கடந்த சந்திரனாக இருக்கும் பொழுது அல்லது சந்திரனை கடந்த ராகுவாக இருக்கும் பொழுது இது ரெண்டும் ஒன்று தான். இந்த மகாசக்தி யோகம் உயர்ந்த புகழையும் நல்ல செல்வாக்கையும் நல்ல ஒரு உயர்ந்த பதவியையும் கொடுக்கறதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.